இன்டர்வியூல வந்து கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட் கம்மியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்றத வந்து ஆப்போசிட்ல உள்ளவருக்கு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் விஷயமே வந்து கம்யூனிகேஷன் தான். ஸோ அதுவும் மேக்ஸிமம் ஆஃப் த இன்டர்வியூவில், அதாவது எல்லா இன்டர்வியூலையுமே வந்து இங்கிலீஷில் தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண தெரியல, ஆனால் நான் அந்த இன்டர்வியூ சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. எப்படி வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்பராக வராட்டினாலும் எப்படி ஒரு இன்டர்வியூ வந்து சூப்பராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ப்ளீஸ் கிவ் இட் வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் வித் யூ ஃப்ரெண்ட்ஸ் டாப் டெக் கம்பெனி. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நமக்கு வந்து இங்கிலீஷ் நான் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து நான் பேச தெரியல, நான் வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது. நேட்டிவ் ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட மதர் டங் வந்து தமிழ் தான். ஸோ நமக்கு இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு அதர் ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி தானே. ஸோ அந்த லாங்குவேஜ் நமக்கு வந்து கற்றுக்கணுன்றது வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை கற்றுக்கிட்டே ஆகணுன்றது நம்ம வந்து நம்மளுக்கு ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. நம்ம நிறைய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணியிருப்போம், நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண வராமல் இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஓவரால் பீரியட்ல நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதானே தவிர ஒரே நாளில் எல்லாமே கற்றுக்கணுன்றது கற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு நாளைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் நாளையோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு என்ன அப்படின்னா ப்ளீஸ் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான். ஸோ எனக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சும் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் போனேன் அப்படின்னா நான் கரெக்டாக சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணல, நான் வந்து நாளைக்கு இன்டர்வியூக்கும் போயிட்டேன், அவங்க இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நான் அதை யோசிக்கும் போதே நான் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவேன். ஆல்ரெடி நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறனாலே உங்களுக்கு ஆல்ரெடி பயம் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால உங்களுக்கு நர்வஸ் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ப்ராப்பராக வரலன்னு சொல்லிட்டு ஒரு நர்வஸ் இருக்கும். யோசிச்சு பேசும்போது ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு அவ்வளோ கண்டுபிடிச்சிடுவாங்க எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து ஏன் இவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்பொழுது அந்த கம்பெனியில் வந்து தமிழ் பேசுறவங்க மட்டுமே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. இது எம்என்சி கம்பெனியாக இருக்கும். உங்களோட இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஸ்டேட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமன் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஸோ அதுக்காக இங்கிலீஷ்ன்றது வந்து கற்றுக்கவே இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைலாம் கிடையாது. இங்கிலீஷ் ஏன் கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியணும். இட்ஸ் ஜஸ்ட் கம்யூனிகேஷன் டூல் தான். அந்த டூலுக்கு வந்து ஏன் நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது காமனாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு சாம்பிள் ஆன்சர்ஸ் கிடைக்கும். அந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வீக்னஸ் எது, உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீக்னஸ், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ChatGPT கிட்ட கொடுத்து கிராமட்டிக்கலி கரெக்ட் பண்ணுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக இன்டர்வியூவில் பேசும்பொழுது உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு வந்து பேசுறீங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஓகே நீங்கள் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுறீங்க, நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து உங்களை ஜாப்ல எடுத்தால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நம்புவாங்க. டாப் 10 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இன்டர்வியூலுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குற கொஸ்டின்ஸ். அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்பராக இதுக்கான ஆன்சர்ஸ் அதை நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ வந்து இன்னும் ஃபோக்கஸாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 கீ ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச்ன்றது என்ன அப்படின்னா ரிசர்ச் அபவுட் தி கம்பெனி, ரிசர்ச் அபவுட் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே. நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கே நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். பார்த்தீங்களா நம்ம என்ன ட்ரெஸ் பண்ண போகிறோம், நாளைக்கு என்னென்ன ஜுவல்ஸ் போட போகிறோம், நாளைக்கு வந்து என்னென்ன காஸ்டியூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதோட ரோல் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த கம்பெனி ஆக்சுவலாக என்ன, எந்த மாதிரியான கம்பெனி, அது சர்வீஸ் பேஸ்டா ப்ராடக்ட் பேஸ்டா. ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்வியஸாக அந்த கம்பெனி பற்றியும் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றியும் ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவங்க கம்பெனி பற்றி ஏதாவது பேசுகிறாங்க, இல்லை நீங்கள் வந்து ஏன் உங்களை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கீ ப்ராக்டிசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் இன்டர்வியூஸ். மார்க் இன்டர்வியூஸ் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. பட் அது
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட் ஆக்சுவல் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணி பாக்குறது தான். ஸோ இது வந்து 2 விஷயம் நீங்க பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி மார்க் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதை நீங்க வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பாக்குறது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணிருக்காங்கன்றத நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க எப்படி பேசுறாங்கன்றதை நீங்க வந்து பேச பழகலாம். நீங்க எதுல பாக்கலாம் அப்படின்னா, யூடியூப்லயே மார்க் இன்டர்வியூ போட்டீங்க அப்படின்னா காமன் மார்க் இன்டர்வியூஸ் வரும். நீங்க அதை பார்த்து நீங்க வந்து கத்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, உங்க ஏஜ்ல இருக்கவங்க இல்ல உங்களை விட பெரியவங்க வந்து அவங்க முன்னாடி வந்து நீங்க क्वेश्चन கேட்கற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பண்ணலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணும்போது விளையாண்டுட்டே ஜாலியா பண்ணாம சீரியஸ் ஆகிட்டு நீங்க பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு எக்ஸாம் நீங்க வந்து யாரை வந்து கூப்பிடலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் படிச்சிருக்கீங்க, உங்களோட காலேஜ் சீனியர் வந்து நீங்க வந்து அவங்கள கூப்பிடலாம். ரொம்ப அவங்க கூட பழகாத ஒருத்தவங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரியஸஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏதோ உங்களோட சிஸ்டரை கூப்பிடுறீங்க இல்ல உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுங்க அப்படின்னா நீங்க வந்து சிரிச்சு அந்த செஷனே வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லாம எந்த பர்சன் கிட்ட பண்ணா நான் வந்து சீரியஸா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கில்ஸ் வேலிடேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்ட வந்து நீங்க மார்க் இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்க. டெக்னிக்கலாவும் இருக்கட்டும், ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் பிஹேவியர் எந்த மாதிரி மார்க் இன்டர்வியூஸ்னாலும் பெட்டர். நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்றதை பார்க்கலாம். தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, நீங்க வந்து செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ, உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ பண்ண முடியல இல்ல யாருமே ஹெல்ப் பண்ண மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு இப்ப நான் யூடியூப்ல எப்படி வந்து நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்றேனோ அதே மாதிரி நீங்க ஒரு வீடியோ எடுத்து அதுல நீங்க பேசி பாருங்க. எப்படி நீங்க வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்குறீங்க, இல்ல ஒரு கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின் சொல்ல பாத்தீங்களா, நீங்க இந்த கொஸ்டின் சொல்லி அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ நீங்க எப்படி பேசுறீங்கன்றத நீங்க வந்து விஷுவலைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸா வந்து ஓகே இங்க நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல சொல்லக்கூடாது, இந்த இடத்துல வந்து இவ்வளவு தலையாட்ட தேவையில்லை, இந்த இடத்துல இந்த வேர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்வியஸா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஸ்டோரிஸ். ப்ரொஃபஷனல் ஸ்டோரி ஏன் சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸா வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க ஏதாவது என்ன நடந்ததுன்னு, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் பண்றதுக்காக உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோரி கேட்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க எந்த மாதிரியான ஸ்டோரிஸ்ல சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, அச்சீவ்மெண்ட் ஸ்டோரி. நீங்க ஏதாவது காலேஜ்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா சொல்லலாம். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட் நடந்திருக்கதா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதோ ஒரு கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஆப்வியஸா சொல்லலாம். கேட்கலாம் பரவாயில்ல, பட் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்டோரி மெமரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்வியஸா நிறைய இன்டர்வியூல கேட்பாங்க, நீங்க வந்து உங்களோட ஸ்டோரி பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து இது சொல்லி நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுக்க ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க ஒரு ஸ்பாட்லைட் அவார்ட் வாங்கிருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டார் அவார்ட் வாங்கிருக்கலாம். நீங்க அங்க என்ன அச்சீவ் பண்ணீங்கன்றதையும் நீங்க சொல்லலாம். நம்பர் 2 அடாப்டபிலிட்டி ஸ்டோரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு ரோல்ல இருந்து இன்னொரு ரோலுக்கு மூவ் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ல இருந்திருப்பீங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ல இருந்து நீங்க மேனேஜரல் ரோலுக்கு நீங்க மூவ் ஆயிருப்பீங்க. ஸோ அப்போது நீங்க எப்படி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இல்லைன்னா நீங்க வந்து ஒரு இது நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க வந்து இப்போ பேக் எண்ட் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ நான் ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் இருந்திருப்பீங்க. நீங்க பேக் எண்டுக்கு டக்குனு ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதை நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்றது நீங்க சொல்லலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ் மீடியம்ல தான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்துட்டு என்னோட காலேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே இது ரிலேட் பண்ண முடியும். நீங்க தமிழ் மீடியம்ல இருந்து படிச்சுட்டு வந்து நீங்க உங்களோட காலேஜ் லைஃப்ல வரும்பொழுது நீங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ் டேர்ம்ல படிக்கிற மாதிரி வரும். அந்த புக்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க இங்கிலீஷ்ல மாறும்பொழுது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த காலேஜ் லைஃப் நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா போகும்போது அதை எப்படி உங்களுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரியும் சொல்லலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நான் ஒரு டைம் இன்டர்வியூ எடுக்க போகும்போது இதே ஆன்சர் வந்து என்கிட்ட ஒரு பையன் சொன்னாரு. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு வில்லேஜ்ல இருந்துட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி அங்க வந்து எங்களுக்கு படிக்க கூட வசதியே கிடையாது, பட் நான் வந்து நல்லா படிச்சு என்னோட ஸ்காலர்ஷிப்ல தான் நான் இங்க இவ்வளவு பெரிய காலேஜுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அவரோட ஸ்டோரியுமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட் ஸ்டோரி, உங்களோட அடாப்டபிலிட்டி ஸ்டோரின்றது வந்து நிறைய இன்டர்வியூ கூட ரிலேட் ஆகும். ஸோ அது வந்து 2 விதமான ஒரு விஷயமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகும், ஓகே இவ்வளோ அளவு சாதிக்கிற பசங்களா இருக்காங்களா அப்படின்னு தோணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட கம்யூனிகேஷன் அதை செக் பண்ணுவாங்க. ஓகே ஏதாவது பேச விடுவோம், அந்த பையன் எப்படி பேசுறானோ அங்க வந்து அந்த பையன் எப்படி பேசுறான்றது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வே ஆஃப் வேலிடேஷன் தான். ஸோ நீங்க இதெல்லாமே செக் பாஸ் பண்ணி ஆகணும். நம்பர் 3 கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்டோரி. ஸோ இது வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசால்வ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட காலேஜ்ல வந்து இது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டீமுக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, அந்த டைம் போய் நான் வந்து அந்த மிஸ்கம்யூனிகேஷனை வந்து நான் சரி பண்ணேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து 2 பேருக்கு வந்து ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கும், அந்த டைம்ல வந்து அதை எப்படி ரிசால்வ் பண்ணீங்க. இல்லை ஒரு டீம் கான்ஃப்ளிக்ட் அது வந்து ஒரு டீம்னா கான்ஃப்ளிக்ட்னா ஒருத்தவங்க சண்டை மட்டும் நான் சொல்லலை, ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்ல இஷ்யூ ஆயிருக்கும், அந்த டைம்ல ஒரு சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்திருக்கும், அந்த டைம்ல நான் எப்படி என்னோட ரெசல்யூஷன் நான் கொடுத்தேன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி எங்கே உங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுதோ அதையுமே நீங்கள் சொல்லலாம். நம்பர் 4 லீடர்ஷிப் ஸ்டோரி. லீடர்ஷிப் ஸ்டோரின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நீங்கள் வந்து லீடாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லலாம். இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் ஒரு 2 or 3 மெம்பர்ஸ்க்கு வந்து லீடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே உங்களோட ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்பர் 5 லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும், அதுல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இல்லை நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ நீங்கள் தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறதா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கமிட் பண்ணியிருப்பாங்க, பேக் அண்ட் பார்க்குறப்பா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. பட் என்ன அவர் வந்து ஆப்சன்ஸ்னால நீங்கள் வந்து ரெண்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு கஷ்டப்பட்டு பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க எண்ட் ஆஃப் த டே. இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு கிரிட்டிக்கலான வந்து ஒரு டைம் இருந்திருக்கும், அதை நீங்கள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, அதை என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஏன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நமக்கு தெரியாது. ஆன் த ஸ்பாட்ல எது வேணா சொல்லலாம். எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போ இந்த 5 விதமான ஸ்டோரியில நான் 5மே ப்ரிப்பேர் பண்ணி 5மே போடணும். ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லப்பான்னு சொன்னா 5மே சொல்லக்கூடாது. இந்த 5 விதமான ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு இது ஆப்டா இருக்கும், அதை நீங்க கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் HR வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதுவே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே 100% எனஃப் தான். டிப் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா லிசன் ஆக்டிவ்லி. ஸோ எல்லா டைமே வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டு நமக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா 2வது டைம் கேட்கறது தப்பு கிடையாது. ஸோ டோன்ட் சிட் வித் த பிளாங்க் ஃபேஸ். அப்படியே ஒன்றுமே தெரியலையோ யூன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சொல்றது ஏதாவது புரியல அப்படின்னா ஐ எம் சாரி, கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் கொஸ்டின் கேட்கலாம். ஐ டிடன்ட் குவைட் கேட்ச் தட் கொஸ்டின், குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் இட் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அதை வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து சொன்னது புரியல, இல்லை அவர் ரொம்ப ஸ்பீடாக சொல்லியிருப்பாரு, இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அவர் 2வது ரிப்பீட் பண்ணுவார். நீங்கள் வந்து ஐயோ நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதனால தான் அவர் பேச நமக்கு புரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ராங்காக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை. அது அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது நல்லா கவனிங்க. அப்படி புரியலன்ற போது நீங்கள் வந்து அகைன் அவர் ரிப்பீட் பண்ண சொல்லலாம். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்காபுலரி எக்ஸ்பான்ஷன். இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு மோர் ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்ற வேர்டாக இருக்கட்டும், அல்காரிதம்ன்ற வேர்டாக இருக்கட்டும், டீபக்ன்ற வேர்டாக இருக்கட்டும், அஜைல் ஒர்க்ன்ற ஒரு வேர்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் தான் ஒர்க் பண்ணுவோம், ப்ரொஃபஷனலாக தான் ஒர்க் பண்ணுவோம். இதை நம்ம காலேஜில் அதிகமாக யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக தெரிவிங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூகுள் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து ஒரு ஆப்டாக யூஸ் பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணியே ஆகணும்னு யூஸ் பண்ணக்கூடாது. அது எங்கே ஆப்டாக யூஸ் பண்ணுறப்போ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5, it's very very important, keep learning. Learning is a crucial part in our life. நீங்கள் காலேஜ் படித்தாலும், காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்தாலும், நீங்கள் எந்த மாதிரி ஜாப் போனாலும் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு நாள் லேர்னிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அப்டேட் ஆகவே முடியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி இதாக படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களை அப்டேட்டாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேர்னிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன், இட்ஸ் ஃபார் ஆல் த திங்ஸ். நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இருக்கட்டும், உங்கள் பிஹேவியரல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இன்ட்ராக்டிவ் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ க்ரூஷியல் பார்ட் இன் அவர் லைஃப். ஸோ அப்படி இருக்கிற நீங்கள் லேர்னிங்கில் எந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்க்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் எடுத்து படிக்க சொல்லலை. புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தாப்புல உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. டிக்ஷனரியில் 5 வார்த்தை படிச்சாப்புல உங்களுக்கு எதுவுமே வராது. நீங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லைன்னா எந்த வார்த்தையுமே வராது. யூஸ் பண்ணணும். ஸோ இதை மேக்ஸிமம் நீங்கள் எப்படி கற்றுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் பார்க்குறது தப்பே கிடையாது. இன்ஸ்டாகிராம் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேர்ட், நியூ வேர்டு அவங்க கற்றுக்குறீங்க, அவங்க எந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வேர்டோட அர்த்தம் புரியல, கூகுள் பண்ணுங்கள், அந்த கூகுளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த அர்த்தத்தை படி நீங்கள் ஆப்டான சென்டென்ஸில் யூஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வேர்டை யூஸ் பண்றதுக்கே சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க. 2-3 தடவை கிரியேட் பண்ணி பேசும்போது 4வது தடவை உங்களுக்கு ஆப்வியஸா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சேனல்ஸ் பார்த்தா நமக்கு வந்து நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி பாருங்க. இன்ஸ்டாகிராம் நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. பட் அதுக்காகவே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா it's very hard. So வீடியோட எண்ட் பார்ட்டிக்கு வந்துட்டோம். thank you so much. நீங்க இந்த வீடியோவை till end வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரமேவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தோணுதோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. until then bye bye.